தேசிங் ராஜா 2ல எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எழில் சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன். என்ன புகழ் இது, குக்கு வித்து கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அப்படி உழுந்து கிழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய. பட் இந்த படம் வந்து எழில் சார் எல்லாருமே சொல்கிறதான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க, நான் பார்த்துக்கறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் மண்டி உட்காந்துப்பாரு, ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவார். வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றதை பார்த்துப்பாரு, இல்லாத மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார். அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, எதா போய் சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றுட்டுங்களா, இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை, அவர் எது சொன்னாலும் சரி நீங்கள் போட்டுக்குங்க 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 அப்படி சொல்லுவார். அதே போல் லேடி கெட்ட பண்ணவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்ட மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சிது. ஸோ என்கிட்ட வந்து இல்லை பக்கம் லேடி கெட்ட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றேன். அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகினதில் எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாதத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா, ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார்.